அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது சுக்கிர பயிற்சி பலன்கள். சுக்கிர பகவான் மீன மனையில் உச்சமடைய போகிறது. அதாவது உச்சமாக இருக்கின்ற சுக்கிரனால என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் தரப்போகிறது, அதாவது காலச்சக்கரத்தினுடைய 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான அந்த சுக்கிர பகவான் மீன மனையில் மார்ச் மாதம் 26 வரை உச்சமாக அமர்ந்து பலனை கொடுக்க போகிறது. அப்போது 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலனுங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியால் என்ன பலன்? மீனமனையில் சுக்கிர பகவான் உச்சம், அதாவது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலமாக உட்கார்ந்திருக்கார். எங்கே? உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல. அப்போது சத்ருஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் உச்ச பலமாக இருக்கின்ற காரணத்தால் வேலை இல்லாத இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அப்போ ராசிநாதன் வலுப்பெறுகிறது. 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் 6ஆம் இடத்துல என்ன இருக்குது? வேலை இருக்கிறது. அப்போ வேலை இல்லாத, வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு முதல் வேலையாக வேலை கிடைச்சிடும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஒரு சில துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ என்ன? வேலையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அடுத்து கடன் கிடைக்குமா? அதாவது ஒரு தொழிலை விரிவுபடுத்துவதற்கு அல்லது வீடு கட்டுவதற்கு அல்லது திருமணம் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு கடன் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடைக்கும். அப்போ கடன் என்கின்ற அமைப்பை, அதாவது சுப விஷயத்துக்காக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்போ கடன் பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் நிச்சயமாக எழும். ஒன்று கடனை அடைப்பதற்கு அல்லது கடனை வாங்குவதற்குண்டான அமைப்புகள். ஹெல்த் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். கண்டிப்பாக 6ஆம் இடத்துல நீங்கள் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ ஹெல்த் அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஒரு செக்கப் பண்ணுவது அல்லது ஏற்கனவே உடல்நலத்தில் ஒரு தொந்தரவாக இருக்கின்றவர்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள். வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தில் நிலுவையில் இருக்கின்றவர்கள், ஏன்னா சுக்கிரன் நீங்கள் போய் 6ஆம் இடத்துல இருக்கீங்க, அதுக்கு தீர்வு காணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். இந்த காலகட்டம் கெட்டியாக பிடித்து கொள்வது துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம். சுக்கிரனுங்கிறது யார்? வண்டி வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்கிரன் உச்ச பலம் அடைகிறது. அப்போது உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அத்தனையும் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். ஏன்னா 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அந்த சனி பகவான் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து வலிமை பெறுகிறது. அப்போ சுக்கிரனும் சனியும் இணைவு பெறுகிறதுன்னு அர்த்தம். அப்போது சுக்கிரன் என்பது வீட்டுக்கு காரக கிரகம், சனி என்பது வீட்டுக்கு ஸ்தான கிரகம். அந்த 2 சேர்ந்து உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தால் இந்த வீட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும், இடம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி அமைய இருக்கு அப்படிங்கிறத 100% ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல பதிவு சொல்லலாம். இந்த சனி என்பது பொதுவாக துலாம் ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். அது உங்கள் ராசிநாதனோட சேரும்போது 5ஆம் இடத்தையும் வலுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ 5ஆம் இடம் என்பது என்ன? பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியோட சுக்கிரன் காதல் காரகன் இணைகிறது. அப்போ நிறைய துலாம் ராசி என்பவர்கள் காதலில் என்ட்ரி ஆகக்கூடிய தன்மை அல்லது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நூன்யத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள். அப்போது இந்த காலகட்டம் காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. சுக்கிரனும் சனி சேர்ந்தாலும் இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு தனத்தை கொடுத்துரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை.
அப்போ தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக அல்லது பிஸ்னஸ், அதாவது வியாபார சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நற்பலன்களை தரும். இதில் மாற்று கருத்து என்பது இல்லை. ஏன்னா சுக்கிரன் உச்ச பலம் அடைகிறது. காலச்சக்கரத்தினுடைய 2வது அதிபதி சுக்கிரன், உங்கள் ராசி அதிபதி. அப்போ தனம் சார்ந்த விஷயங்கள், தனம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கும். அதில் அது என்னன்னா, வெளியே ஊர் வழியாக வெளிநாடு அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட, அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்ந்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். வெளிநாட்டிலிருந்து பணம் வரும், அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் சார்ந்த விஷயத்திலிருந்து பணம் வரும், அல்லது மறைந்து இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து பணம் வரக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. சார், பணம் இங்கே ஒரு இடத்துல கொடுத்து வச்சிருக்க, இந்த காலகட்டம் ரிட்டர்ன் வருமா? கண்டிப்பாக வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில். அது எந்த காலகட்டம், அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் 5/3/2026 மார்ச் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகத்தை தரும். நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா சுக்கிரனுங்கிறது உங்கள் ராசி அதிபதி. சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன், 4க்கும் 5க்குரியவன். அப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய நிகழ்வுங்கிறது சிறப்பு பெறுகிறதுன்னு சொல்லலாம். அப்போ குரு பகவானும் அப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார், நேராக 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது நிச்சயமாக குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும், உங்கள் ராசிநாதனோட 5ஆம் அதிபதி இணைந்திருக்கின்ற காரணத்தாலும், குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தாலும் உங்கள் முயற்சியால் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுக்கு வீடு வண்டி வாங்கி தரக்கூடிய அமைப்புகள், ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல செய்திகளை, நல்ல நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அதாவது 15/3/2026, அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரை ரேவதி நட்சத்திரத்தில், அந்த ரேவதி அப்படிங்கிறது பாக்யாதிபதி, 9க்குரியவன். அப்போ பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டங்கள் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தும், நல்ல நல்ல பாக்கியங்களை கொடுக்கும். பாக்கியத்தை நோக்கி நீங்கள் செய்யக்கூடிய, அதாவது இதுவரைக்கும் நீங்கள் யார் என்று வெளியில் தெரியாமல் இருந்த நிகழ்வுகள் கூட இப்போ நீங்கள் அப்படிங்கிறது ஒரு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய, உங்கள் பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா சுக்கிரன் புதன் காம்பினேஷன் வந்தாலே இங்கே தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷனில் சூப்பராக இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த துலாம் ராசி என்பவர்கள் தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு, ஒரு அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, இதெல்லாம் சிறப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு, வங்கியில் பணியாற்றக்கூடிய அமைப்பு, அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். 12ஆம் இடம் அதே புதன் தான், 12 முதலீடுகளை பற்றிய அக்கறைகள். அதாவது ஒரு சேமித்து வைக்கணும். ஏன்னா சுக்கிரன் நேர 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது தன்னுடைய பின்னாடி ஒரு 5 வருடம் 10 வருடத்துக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட்டு வரணும் அப்படிங்கிற அமைப்புக்காக, சேமிப்புக்காக, முதலீடுக்காக, அதை பற்றி என்ன ஓட்டங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பரோட ஒரு டிஸ்கஷன் நடக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் வலு பெறுகிறது. ராசிநாதன் வலு பெற்றாலே உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பு பெறுகின்ற
தொட்டது துலங்கக்கூடிய, அரசு சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள், புதிய புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய அமைப்புகள், சிறு தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், இதெல்லாமே நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய இருக்கிறது. சுப காரியத்துக்கு தடை இல்லை. துலாமுக்கு இந்த காலகட்டம் சுக்கிரன் தான் கலத்திரக்காரகன். அவர் வலுப்பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக அனைத்து விதமான சுப காரியங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் கூடுதல் பலம். அப்போது இந்த சுக்கிர பயிற்சியால் துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல நல்ல செய்திகளை கொடுத்து மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் சார் திருமணம் நடக்கும், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.